வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கலான இடம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம். தஞ்சாவூர் அரண்மனை. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமா ஒரு லைவ்லி பேலஸ் அப்படின்னு அதை சொல்லலாம். மராட்டாஸ், அதுக்கு முன்னாடி நாயக்ஸ், இவங்க மெயின்டைன் பண்ணுற இந்த ஒரு பேலஸ். இங்கே இன்னும் ராஜா ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு குக் பண்ணுற ஸ்பெஷல் குக்ஸ் இங்கே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார். இங்கேருந்து தான் சாம்பார் கிட்டத்தட்ட ஒரு 350-400 வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. இங்கே இன்னும் அந்த சீக்ரெட் ரெசிபி, அந்த ஒரு ஹெரிட்டேஜ் ரெசிபி மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி சாம்பார் பல அவதாரங்கள் எடுத்து எல்லார் வீட்லேயும் வந்துருச்சு. இங்கே பண்ணுற அந்த முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன, அந்த மெத்தட்ஸ் என்ன வித்தியாசமாக இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு போனது பேலஸில் சரஸ்வதி மகால் லைப்ரரி. கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டுகளாக இருக்கிற ஒரு பழமையான லைப்ரரி. அங்கே இருக்கிற ஒரு குக் புக், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நூற்றாண்டு பழமையானது. சரபேந்திர பாகு சாஸ்திரம். இது ஓலைச்சுவடியில் ஆரம்பித்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு டாக்குமெண்ட். அதுலேருந்து சில ரெசிபிஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி அவங்க சீக்ரெட் ரெசிபிஸ் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணி போகிறாங்க. அங்கே இருக்கிற குக்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது தஞ்சாவூர் அரண்மனைக்குள்ளே. இங்கேருந்து தான் அந்த சாம்பாரே நமக்கு உருவாச்சுன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ணுறது இங்கே அரண்மனையில் அவங்க எந்த விதமான இன்க்ரீடியன்ஸை வித்தியாசமாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரை அவங்க முறைப்படி சொல்லி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறவங்க தான் மீட் பண்ண போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன், வாங்க அவங்கள மீட் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பவித்ரா. சரி, உங்களை பேர் சொல்ல முடியுமா? நான் ஒரு சிவில் இன்ஜினியர். அந்த காலத்தில் எங்கள் பாட்டி வந்து இங்கே இப்போ அரண்மனையிலேருந்து பிரசாதம் வந்து கோவிலுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து இங்கே எப்படி சாம்பார் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அவங்களோட 3rd ஜென்ரேஷன். இப்போ இந்த இது இல்லாமல் நிறைய டிஷ்ஷஸ் நாங்கள் இங்கே தெரிஞ்சிருக்கோம் மராட்டி கிச்சனில். தஞ்சாவூர் ராயல் கிச்சன் சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் ஐடிசியில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சாம்பார் பண்ணி. ஸோ வெரி குட். ஸோ நீங்கள் வந்து ஃபுட் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். சிவில் இன்ஜினியராக இருந்தாலும் ஒரு 3rd ஜென்ரேஷனாக இந்த குக்கிங் ரெசிபீஸை நீங்கள் வந்து கற்றுட்ருக்கீங்க. ஆமாம் சார். ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போது சாம்பார் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ராசஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருமே நினைக்கிறது வந்து, இங்கே பேலஸில் நீங்கள் பண்ணுற சாம்பார் வந்து ஒரு 350-400 வருஷமாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க ரெசிபி. ஸோ அதில் இருக்கிற வித்தியாசமான ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் இருக்கா? ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ப்ராசஸில் தான் இருக்கான்னு அதான் ரொம்ப வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்ன நிறைய வச்சுருக்கீங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு, இதில் ஏதாவது வித்தியாசமான பொருள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அதை மட்டும் சொல்லுங்கள். நான் ஜென்ரலாக சாம்பாருக்கு நிறையா பொருள் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம வித்தியாசமாக என்ன பொருள் யூஸ் பண்ணுறோன்னா கொடம்புளின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இங்கே இந்த புளியை தான் நம்ம வந்து இங்கே சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறோம். இதுதான் கொடம்புளி. ஆமாம், கொடம்புளி. சரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து விரலி மஞ்சள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி. ஸோ விரலி மஞ்சள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷாக விரலி மஞ்சள். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். வெரி குட். ப்ளஸ் சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே புளி தண்ணி ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம புளியை ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓ, இந்த கொடம்புளியை டைரெக்டாக போட்டு குக் பண்ணுறோம். ஒரு காய் மாதிரி இதில் போட்டு குக் பண்ணுறோம். ஆமாம், காய் மாதிரி போட்டு குக் பண்ண போகிறோம். அந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, வெரி குட். ஸோ அதாவது அரிசி களைஞ்ச தண்ணி, அது வந்து அந்த தண்ணி 2-3 வாட்டி நீங்கள் அரிசி கழுவுவீங்க இல்லையா? ஆமாம். அது அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அரிசியோட ஃபர்ஸ்ட் களைஞ்ச தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தண்ணியை வந்து இதுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு சீக்ரெட். ஏன்னா
அரிசி களைஞ்ச தண்ணியில் நிறைய நியூட்ரிஷன் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அதையே ஒரு டிஷ் ஆக்கி அது கண்டிப்பாக நம்ம உடம்புல சேர மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்ன்னு சொல்லலாம். வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இப்போ பார்க்குறேன் வந்து நம்ம நார்மலாக சாம்பார் வைக்கிறதுலேருந்து சிலது மிஸ் ஆகுது. ஸோ அது மாதிரி பார்த்தா ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக நீங்கள் இங்கே வந்து அதை நாங்கள் பண்ணுறதுல அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா நான் வந்து தக்காளி இல்லை இதில் உங்கள் லிஸ்ட்டில். ஆமாம் சார், தக்காளி நான் அந்த காலத்தில் தக்காளி கிடையாது. ஸோ அந்த காலத்தில் நாங்கள் வந்து தக்காளி யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த சாம்பாரில் தக்காளி போட மாட்டோம். வெரி குட். பச்சை மிளகாவும் போட மாட்டோம். பச்சை மிளகாவும் போட மாட்டோம். ஸோ இது ரெண்டு இல்லை. பட் இப்போ இருக்கிறது வந்து நீங்கள் வச்சிருக்கிறது வந்து இப்போ முருங்கைக்காய் ஆல் டைம் ஃபேவரட் சாம்பாருக்கு, வாசனைக்கு கத்திரிக்காய் இருக்கு, மாங்காய். ஸோ இதுதான் நீங்கள் வெஜிடபிளாக சேர்க்குறது. அதே மாதிரி சின்ன வெங்காயம் வச்சிருக்கீங்க. சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன். வெரி குட். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராசஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2-3 விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த புளி, குடம்புளி யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது புளி தண்ணி இல்லை, புளியை வச்சே குக் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து புளி வந்து அப்போ கொதிக்கிறப்ப இது கரைஞ்சிருமா இல்லை இது சாப்பிட்றப்போ நமக்கு வருமா, இது எப்படி இருக்கு? ஏன்னா புளிக்கிறதுனால இது வந்து ஜென்ரலாக வந்து வித்தியாசமாக இருக்கும், அதனால கேட்குறேன். ஆமாம், இப்போ வந்து நம்ம பருப்பு போடும்போது இந்த புளி அதில் ஆட் பண்ணிடுவோம். அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து அந்த சாம்பாரில் இறங்கிரும். பட் புளி வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம எப்படி ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லியை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோமோ, சப்போஸ் நமக்கு சாம்பாரில் வந்தால் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டும். இன்ட்ரெஸ்டிங். ஸோ வித்தியாசமான பொருட்கள், வித்தியாசமான ப்ராசஸ். வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்க்குறது வந்து என்னென்னா, இந்த ஆயில் நீங்கள் எதுவும் வைக்கலைங்க. ஸோ இப்போ குக்கிங்க்கு வந்து ஆயில் வந்து மீடியம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு எது வச்சு பண்ண போகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா நீங்கள்? இன்னைக்கு வந்து நான் நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓ, இங்கே சாம்பாருக்கு நெய் தான் யூஸ் பண்ணுறேன். நெய் தான் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம் சாம்பாருக்கு. எண்ணெய் இல்லை? எண்ணெய் கிடையாது. ஸோ அப்போ நெய்யிலே இன்னைக்கு ஒரு சாம்பார். ஆமாம். வித்தியாசமான இன்க்ரீடியன்ஸ், வித்தியாசமான ப்ராசஸ். ஆமாம். ரொம்ப மணக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான பருப்பு இங்கே வச்சுருக்கோம். சரி. பருப்பு வந்து இது வந்து 1/2 கிலோ பருப்பு. ஓகே. இதுக்காக தான் நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். 1/2 கிலோ பருப்புக்கு நமக்கு ஒரு 3 லிட்டர் சாம்பார் வந்து கிடைக்கும். இது வந்து 2வதா அரிசி களைஞ்ச தண்ணி. ஃபர்ஸ்ட் தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு 2வதா எடுத்த தண்ணி தான் இந்த தண்ணி. இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டேஜில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வரமிளகாவை வறுத்துடலாம். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். 1/2 கிலோ பருப்புக்கு நமக்கு வந்து 50 கிராம் காஞ்ச மிளகா தேவை. ஓகே. அது வந்து இப்போ நான் வறுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த மிளகா வந்து நீங்கள் அந்த காம்போட தான் போடுறீங்க? காம்போட தான் போடுறோம். சரி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறீங்க? ஆமாம். நெய் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அதுவும் இது வந்து ரொம்ப வந்து வறுக்கணும்னு தேவையில்லை. அது வந்து ஒரு காயிற பதத்துக்கு இருந்தாலே போதும். ரைட். ஓகே. பொடி பண்ணால் பொடி ஆகணும். ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்தியா ஃபுல்லாக போய் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணுன்னு சொன்னீங்க. எந்தெந்த சிட்டிஸ்லாம் போயிருந்தீங்க நீங்கள்? நாங்கள் வந்து சென்னை கிராண்ட் ஷோலா, அப்புறம் வந்து டெல்லி, பாம்பே, ஹைதராபாத், பெங்களூர் அண்ட் ஜெய்ப்பூர் போயிருந்தோம். 6 சிட்டி போயிருக்கீங்க? 6 சிட்டி போயிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த மராட்டா ஃபுட், இந்த மாதிரி ஸ்பெஷலாக இங்கே இந்த பேலஸில் இருக்கிற ஃபுட்டு நீங்கள் அங்கே சமைச்சு நீங்கள் கஸ்டமர்ஸுக்கு கொடுத்தப்போ என்ன உங்களோட ஃபீட்பேக், அவங்க என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு? அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க இந்த ஃபுட்ஸை வந்து. ஆக்சுவலி சரி, அவங்களுக்கு வந்து இங்கே எங்களோட ஃபுட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணும்போதுமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ இந்த மிளகா லைட்டாக காயுதுன்றது அந்த மிளகா சவுண்ட்லேயே தெரியுது. இப்போ வந்து மிளகாவை வறுத்த மிளகாயை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். சரி. ஸோ இப்போ நம்ம மிளகா வறுத்துட்டோம். ஆமாம். அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்தது மல்லி வறுக்க போகிறோம். சரி. 1/2 கிலோ பருப்புக்கு 50 கிராம் மிளகா வறுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து மல்லி 100 கிராம் மல்லி வறுக்க போகிறோம். 100 கிராம் மல்லி. 100 கிராம் மல்லி. ஸோ இப்போ நீங்கள் மிளகா எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதுக்கு 2 பங்கு மல்லி. ரைட். இப்போ நல்ல அந்த மல்லி வறுக்கிறப்ப அந்த வாசனை நல்லா வருது. ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் இது வறுப்பீங்க? இது ஒரு 2 நிமிஷம் நமக்கு வறுத்தா போதும். அதான் மல்லி வந்து லைட்டாக வெடிக்கிற மாதிரி நமக்கு ஒரு இது தெரியும்ல, அது வரைக்கும் வந்து நம்ம வறுத்தாலே போதுமானது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்து தனியாக அதிலே கொட்ட போகிறீங்க? ஆமாம் சார். ஸோ இப்போ நம்ம மிளகா வறுத்துட்டோம், மல்லி வறுத்துட்டோம். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது ஜீரகம். ஓகே. 5 கிராம் ஜீரகம் போடுறோம். ஓகே. ஸோ இதுதான் ரேஷியோ? சரி. ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம்? ஆமாம் சார், எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான்.
அதாவது இந்த ஜீரகம் அந்த மிளகு இது வெந்தயம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டக்குன்னு வந்து நமக்கு ரொம்ப ரோஸ்ட் ஆயிரும்ன்றதுனால இந்த நம்ம மிளகா மல்லி வறுத்த ஹீட்லேயே இது இருந்தாலுமே போதுமானது. வறுத்தரலாம். போதும். வெரி குட். அடுத்தது வெந்தயம் வறுக்க போகிறோம். வெந்தயம் வந்து 3 கிராம். ஓகே. ஸோ இப்போது 5 கிராம் நம்ம குமின் அதாவது ஜீரகம் போட்டோம். ஜீரகம். இப்போ 3 கிராம் வெந்தயம். ஸோ இதுவும் அதே ஹீட்டில் தான் நீங்கள் வறுக்கிறீங்க? அதே ஹீட்டில் தான் வறுக்கிறேன். அது முக்கியமாக நான் ஒன்று கவனிச்சது வந்து இங்கே வந்து நீங்கள் பித்தளை பாத்திரம் அதேமாதிரி ஈயம் பூசின கனமான பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறீங்க. அதனால் ஹீட் ரிட்டென்ஷன் நிறைய இருக்கும். கண்டிப்பாக அந்த சூட்லேயே நம்ம பண்ணிடலாம். அந்த சூட்லேயே பண்ணிடலாம். அப்படி இல்லை நார்மல் பாத்திரம் அந்த மாதிரி பண்ணோன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணாலே போதும். இந்த வெந்தயத்தில் கொஞ்சம் சூடு ஏறின அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம அப்படி. அடுத்தது கடலைப்பருப்பு. ஓகே. கடலைப்பருப்பு ஒரு 5 கிராம் எடுத்துக்கோ. ஓகே. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ரேஷியோ உங்களுக்கு. ஸோ இது அப்படியே மெயின்டைன் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஆமாம் சார். வெரி குட். ஸோ இதில் வந்து இந்த குக்கிங் ப்ராசஸில் முக்கியம் வந்து இந்த வறுக்கிறது தான். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம முன்னாடி நிறைய நம்ம சாம்பார் ஒரு மெட்ராஸ் டிஃபன் சாம்பார் கூட சொல்லியிருக்கோம். அதாவது அந்த வறுக்கிறப்போ கொஞ்சம் அதிகமாக வறுத்துட்டாலே அந்த ஃப்ளேவர் மாறும், கலர் மாறும். அதனால் அந்த வறுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க அது ஆக்சுவலாக. சரி, அதாவது ஓவராகவும் வறுக்கல, கம்மியாகவும் வறுக்கல, பொடி பண்ணுறது அளவுக்கு வறுக்கணும். அவ்வளோதான் சார். அடுத்தது வந்து மிளகு போட்டுக்கிறோம். சரி. மிளகு வந்து ஒரு 10 கிராம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அதில் இருக்கிற சூட்லேயே தான் வறுத்துட்டு இருக்கீங்க. சூட்லேயே தான் கரெக்டாக சூடு ஆயிடுது அது. ஆமாம். ஏன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து பித்தளை பாத்திரங்கிறதுனால நல்ல ஹீட் இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் பித்தளை பாத்திரம் வந்து நிறைய பேர் பார்க்கறது இல்லை. அதே மாதிரி அந்த ஈயம் பூசுறதே ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அதனால் ஐ திங்க் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அந்த நான்ஸ்டிக்குன்னு ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும். ஸோ அப்படின்னா லோ ஃப்ளேமில் கருகாமல் அந்த சூடு வர வரைக்கும் வறுத்தாலே போதும். ஸோ இப்போ ஆல்ரெடி மிளகா போட்டோம், தனியா போட்டோம், அதாவது கொத்தமல்லி, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, இப்போ மிளகு. ஸோ கிட்டத்தட்ட 6 பொருள் போட்டோம். ஸோ வேற ஏதாவது இப்போ விரலி மஞ்சள் நமக்கு ஒரு சின்ன துண்டு தேவை. இப்போ விரலி மஞ்சளை ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் அரைச்சி இங்கே வச்சிருக்கோம், அதை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணி. இப்போ நம்ம அரைச்ச மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டெய்லி வந்து நீங்கள் மஞ்சள் அரைச்சி அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஆமாம் சார். வெரி குட். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ரா மெட்டீரியலோட குவாலிட்டி ஃப்ரெஷ்னஸ் வந்து எப்பொழுதுமே ஒரு டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அடுத்து இப்போ வறுத்துட்டிங்களா எல்லாமே? வறுத்த பொடி எல்லாத்தையுமே இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடுறோம். சரி, ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த காலத்தில் மிக்சி இல்லை. ஸோ இப்போது அந்த காலத்து கிச்சனில் என்ன யூஸ் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க? அது அந்த காலத்தில் வந்து இடிச்சு தான் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து நம்மளோட கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். பண்ணிடலாம். நம்ம வறுத்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து மசாலா பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு மிக்சியில் அரைச்சு. சரி. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் ப்ளஸ் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பொடி இப்போ ரெடி. ஆமாம். ஸோ இதுலேருந்து நம்ம எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த சாம்பாரை ஃபினிஷ் பண்ணலாம். ஆமாம் சார். வெரி குட். சாம்பார் பொடிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. ஸோ இதுவும் வந்து இப்போது பித்தளை பாத்திரம், அதில் வந்து ஈயம் பூசி இருக்கும். ஆமாம் சார். ஸோ இதில் தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். ஆமாம் சார். வெரி குட். இப்போ வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறோம். சரி. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். சரி. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கோம். ஓகே. இப்போ வந்து நெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்போதுமே சின்ன வெங்காயம் தான், சாம்பார்னாலே சின்ன வெங்காயம் தான், சாம்பார் வெங்காயம்னு பேர் அதுக்கு. ஆமாம் சார். ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ இன்றைக்கி நெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கீங்க, 2 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் அந்த நெய்யில் வந்து வெங்காயம் வறுக்கிறப்ப அந்த ஃப்ளேவரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆமாம் சார். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ வந்து முருங்கைக்காய் போட்டுக்கிறோம். ஓகே.
அடுத்தது கத்திரிக்காய். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்துருப்பீங்களா? ஆமாம், 2 முருங்கைக்காய். ஸோ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டிருக்கீங்க. ஆமாம். மாங்காய் ஆட் பண்ணல நீங்கள்? மாங்காய் ஆட் பண்ணல. மாங்காய் வந்து நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணுவோம். ரைட். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச விரலி மஞ்சள். விரலி மஞ்சள். ரைட். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம அரிசி கலந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி ஊற்றிடுறோம். அப்போ தான் நமக்கு வந்து காய் வேகிறதுக்காக ரெடியாக இருக்கும். ஸோ இது இப்போ நீங்கள் அரிசி களைஞ்சி ரெண்டாவது எடுத்து வச்ச தண்ணி. காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றினாலே போதும். ஓகே. இது வந்து இப்போ காய் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டீங்க. ஆமாம். இது இப்போ மூடி வைக்கணுமா இல்லை அப்படியே வேகலாம்? இல்லை, அப்படியே வேகலாம். இப்போ வந்து இந்த தண்ணியில் கொஞ்சம் சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் பொடியை இதில் போட போகிறோம். நான் இப்போ 3/4 பங்கு சாம்பார் பொடி முதல்ல சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு நம்ம அரைச்சி வச்சதில் 3/4 ஆட் பண்ண போகிறீங்க? ஆமாம் சார். சரி. இப்போ தண்ணி வந்து முக்கியமாக இந்த தண்ணி வந்து அரிசி களைஞ்ச தண்ணி. ஆமாம். நார்மல் தண்ணி இல்லை. இல்லை. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 10 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போட்டுருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ நெய், அதே மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணி, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச நீங்கள் பவுடர் சாம்பார் பொடி. ஆமாம் சார். இப்போ வந்து இது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது கொதிச்சு வரணும். ஆமாம். ரைட். இப்போ வந்து கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். அது கல் உப்பு தான் போடுறீங்க? கல் உப்பு தான் போடணும். டேபிள் சால்ட் இல்லை? கிடையாது. சரி. ஸோ கல் உப்பு தான் குக்கிங் சால்ட் இல்லையா? ஆமாம். வந்து நமக்கு காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அது கொதிச்சிருக்கு. ஆமாம் சார். ஸோ இப்போது காய் வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மற்றது ஆட் பண்ணுறீங்க? ஆமாம். வெரி குட். கண்டிப்பாக. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் ஏற்கனவே வேக வச்ச பருப்பு, துவரம் பருப்பு 1/2 kg சொல்லியிருக்கீங்க. 1/2 கிலோ இருக்குது. ஸோ வந்து நல்லா வந்து கடைஞ்சிக்கணும். சரி. இதுலேயே நல்லா மேஷ் பண்ணிடுறீங்க? ஆமாம் சார். ஸோ இப்போது பருப்பு ஆட் பண்ணிட்டீங்க, மிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணணும்? இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கொடம்புளி இருக்குல்ல, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ புளி இந்த ஸ்டேஜ்லேயே பருப்பு போட்டோன்னே ஆட் பண்ணிடுறேன்? பருப்பு போட்டோன்னே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 4 கொடம்புளி சேர்த்துக்கிறேன். சரி. ஏன்னா இதோட புளிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம 4 புளி இதுக்காக சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் மாங்காய் வேறு இதில் ஆட் பண்ணுறதுனால நம்ம அந்த புளிப்பு இருக்கும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து வந்து கொதிச்சிருங்கிறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த புளியை போட்டுக்கிறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வேணும்? ஆமாம். ஸோ இப்போ இனிமேல் இது கொதிக்கணும் உங்களுக்கு இல்லையா? ஆமாம் சார். ரைட். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து புளி சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம மாங்காய் ஆட் பண்ணுறோம். ஆமாம் சார். ரைட். மிக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இப்போ வந்து மாங்காய் போட்டாச்சு. மாங்காய் வந்து வேகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes எடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு இல்லை காரம் ஏதாச்சும் நமக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே ஓரளவு ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஃபைனலாக நமக்கு ஏதாவது வேணும், உப்புலாம் இந்த ஸ்டேஜில் பண்ணால் தான் மாங்காயில் இறங்கும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ரைட். இப்போ உப்பு நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ இந்த கொதிக்கிறப்ப இந்த புளி வந்து இன்னும் நமக்கு அதோட எசன்ஸு அதோட டேஸ்ட் எல்லாமே உள்ளே இறங்கணும். ரைட். ஸோ இந்த சாம்பார் வந்து ஒன்று வந்து இந்த பொடி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதோட ரேஷியோ. ரெண்டாவது வந்து அந்த புளி நான் ரொம்ப ஃபைனலாக அதை டேஸ்ட் பார்க்கணுன்ருக்கு அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி வந்து இந்த நெய்யில் பண்ணியிருக்கோம், அது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இந்த தண்ணி வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி, அரிசியை வந்து கழுகுன தண்ணி. ஸோ அதில் எப்பொழுதுமே அரிசியில் நியூட்ரிஷன்ஸ் அதிகம். ஸோ ஒரு ஓவரால் ஒரு நியூட்ரிஷன் பேக்கேஜ்னு சொல்லலாம். ஹை ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கிற ஒரு அருமையான ஒரு டிஷ் இது. ஸோ இது இப்போ டேஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு டேஸ்ட் பார்ப்போம். ஸோ கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ். ஓகே. இப்போ வந்து கொதிச்சிருச்சு, மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் தாளிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிச்சு வருது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஃபைனலாக முடிச்சிட்டோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம தாளிப்பு போட போகிறோம். ரைட். ஸோ எப்பொழுதுமே நான் சொல்கிறது வந்து சாம்பாரில் வந்து இந்த தாளிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% தான். ஏன்னா அது டேஸ்ட் இருக்கும், பட் அந்த ஃப்ளேவர்ன்றது வந்து இந்த தாளிக்கிறது தான். நிறைய பேர் சாம்பாரை தனியாக தாளிக்கிறது இல்லை. பட் ஒரு பர்ஃபெக்டாக சாம்பார் நீங்கள் பண்ணணுன்னா அதுக்கு தாளிக்கிறதுக்குன்னே ஒரு முறை இருக்குது. ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சிடலாம். நல்ல ஒரு மனம், ஃப்ளேவர். ஸோ இப்போ அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம் இல்லையா? ஆமாம் சார். ஓகே. ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்? தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், காஞ்ச மிளகா, சரி, அப்புறம் வந்து கருவேப்பிலை நம்ம அதில் கிள்ளி போட போகிறோம். சோம்பு போடுறோம். ஸோ அது ஒரு வித்தியாசமானது. ஓகே. இப்போது ஓகே, சோம்பு, வெந்தயம், திரும்ப வெந்தயம் போடுறோம். திரும்ப வெந்தயம் போடுறோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கும் நெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம். வெரி குட். ஓகே. 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கீங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சரி. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன வேணும்? அடுத்து ஜீரகம். கடுகு நல்லா வெடிச்சிருங்க. இப்போ வந்து ஜீரகம். ஸோ கடுகு அந்த பொரிய ஆரம்பித்தோன்னே ஜீரகம். ஓகே. அடுத்தது சோம்பு. ஃபுல்லாக வச்சுக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம். ஓகே. அடுத்து இப்போ இதில் வந்து நம்ம பெருங்காய தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம். சரி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ஆல்ரெடி கட்டி பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆமாம். ஓகே ரைட். ஸோ பெருங்காயம், தண்ணி. ஸோ பெருங்காயம் கரைச்சி வச்ச தண்ணி. ஓகே. இப்போ இதில் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். சரி. காஞ்ச மிளகா எத்தனை போடுறீங்க? 2. ஓகே. ஒரு 4 காஞ்ச மிளகா. இப்போ காஞ்ச மிளகா 4 மிளகா போடுறீங்க. ஆமாம். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது அதில் நம்ம ஏற்கனவே வச்ச சாம்பாரில் மிக்ஸ் பண்ணோம். ஆமாம். ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே வச்ச சாம்பாரில் இப்போ நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிட்டோம். ஆமாம் சார். ஸோ இனிமேல் என்ன ப்ராசஸ் இருக்குது? இப்போ வந்து கடைசியாக நம்ம கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி போடுறோம். ஸோ ஃப்ரெஷ் கருவேப்பிலை. வெரி குட். போட்டலாமா? இல்லை.
இப்போ தாளிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இதில் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ஸோ இப்போ இந்த தாளிப்பு போட்டுட்டு திரும்ப ஒரு கொதி வரும். கொதி வரணும். ஸோ இதுதான் அரண்மனை சாம்பார். ஆமாம் சார். ஸோ ரொம்ப டேஸ்ட் பார்த்துடலாமா? கண்டிப்பாக. ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் தான். ஏன்னா யூஸ்வலாக வந்து சாம்பார் வந்து தால்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஒரு டிஷ்ஷுன்னு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா அதில் புளி ஆட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் சில ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணுறப்ப தான் நம்ம சாம்பாராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. அது வந்து நல்லா தெரியுது, ஒரு தால் பேஸ் அப்படின்றது நல்லா தெரியுது. எஸ்பெஷலி ரொம்ப நான் யூனிக்காக ஃபீல் பண்ணுறது வந்து அந்த நெய் ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா அது. அதே மாதிரி அந்த கொடம்புளி வந்து அந்த புளிக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப இல்லாமல் அந்த புளிப்பு மட்டும் தெரியுது. ஐ திங்க் ரொம்ப ஒரு அந்த அந்த சாம்பாரில் ஒரு வித்தியாசமான ஒரு சாம்பார். ஐ திங்க் இது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது வந்து அந்த தக்காளி இல்லாத ஒரு சாம்பார். ஸோ அது வந்து ஒரு தான் ரொம்ப நல்ல டேஸ்ட், நல்ல ஒரு ஃப்ளேவர். ஸோ இப்போ இங்கே குக் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து அந்த மனம் வந்து அந்த தாளிப்பு சேர்த்தோன்னே ரொம்ப ஒரு அருமையான மனம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாம்பார், ரொம்ப ஹாப்பி. இது வந்து எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு சாம்பார் தஞ்சாவூர் அரண்மனையில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பண்ணி காட்டினீங்க. ஸோ உங்கள் டைமுக்கு நன்றி. ஸோ இதை இப்போது சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இதோட இதை நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் இன்றைக்கி. என்ன இதுக்கு வந்து ஐடியலாக இது சாப்பிட்றது என்னது ஆக்சுவலாக? இதுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வடித்து சாப்பிட்டா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸோ மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு இது ஒரு ஐடியல் காம்பினேஷன். ஸோ அப்போ ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசி வடித்து அதில் இப்போ சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சார்.